தற்போதைய அண்மை செய்தி. சீனாவின் தியான்ஜின் நகரில் ஒரே காரில் பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புதினும் பயணம் மேற்கொண்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சீனாவின் தியான்ஜின் நகரில் ஒரே காரில் பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புதின் பயணம் மேற்கொண்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கெடுப்பதற்காக சீனா சென்றுள்ள பிரதமர் மோடி தற்போது தியான்ஜின் நகரில் ஒரே காரில் பிரதமர் மோடி மற்றும் ரஷ்ய அதிபர் இருவரும் பயணம் மேற்கொண்டிருக்கின்றனர். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், கூடுதல் விவரங்கள். 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக சீனா சென்றக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி நேற்றைய தினம் சீன அதிபர் ஜின்பிங்கோடு இருதரப்பு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருந்தது நமக்கு நினைவிருக்கலாம். இந்த நிலையில இன்னும் சற்று நேரத்துல தியான்ஜின் நகர்ல ரஷ்யாவோடு இருதரப்பு ஆலோசனை கூட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி நடத்த இருக்கிறார். இதற்காக ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாடு நடைபெறக்கூடிய இடத்திலிருந்து இருதரப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ள இடத்திற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்ய அதிபர் புடினும் இருவருமே ஒரே காரில் பயணித்திருக்கிறார்கள். இந்த பயணித்த புகைப்படத்தை பிரதமர் அலுவலகம் தரப்புல இந்த காட்சிகளை எல்லாம் வழங்கி இருக்கிறாங்க. இது ஏன் இவ்வளவு முக்கியத்துவத்தை பெறுகிறது என்றால், சமீபத்துல உக்ரைன் மீதான ரஷ்யா போர் என்பது 1000 நாட்களை கடந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தி வருகிறது. வலியுறுத்துவது மட்டுமல்லாமல் ரஷ்யாவுடன் தொடர்ந்து நட்புறவை கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவிற்கு 50% இறக்குமதி வரி விதிப்பு என்பதை அமல்படுத்திக்கக்கூடிய நிலையிலே இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவுடன் தங்களுடைய நல்லுறவை நாங்கள் தொடர்ந்து பாதுகாப்போம் என்றெல்லாம் அவர்களுடைய அறிக்கைகளாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே இரு தலைவர்களுடனான சந்திப்பு என்பது கூடுதல் முக்கியத்துவத்தையும் கவனத்தையும் உலக அளவில் ஈர்த்திருக்கக்கூடிய நிலையிலே இரு தலைவர்களும் ஒரே காரில் பயணித்திருக்கக்கூடிய அந்த புகைப்படமும் கூடுதல் கவனத்தையும் முக்கியத்துவத்தையும் ஈர்த்திருக்கிறது. சீனாவில் 2 நாட்கள், நேற்று மற்றும் இன்று என 2 நாட்களாக ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாடு என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையிலே 2வது நாளான இன்றைய தினம் ரஷ்ய அதிபர் புடினோடு இந்த இருதரப்பு ஆலோசனை கூட்டத்தை இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி நடத்த இருக்கிறார். அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு செல்வதற்கு முன்னதாகவே இரு தலைவர்களும் ஒரே காரில் அமர்ந்தவாறும் பேசியவாறும் செல்லக்கூடிய அந்த புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நேற்றைய தினம் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டுடைய முதல் நாள்ல பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளுடைய தலைவர்கள் இருந்த போதிலும் கூட ரஷ்ய அதிபர் புடின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியோடு அதிக அளவுல நெருக்கம் காட்டியவாறு அவர் பழகியதும் பேசியதும் உள்ளிட்ட காட்சிகள் எல்லாம் சர்வதேச செய்திகள் கூட மிகப்பெரிய அளவுல இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக இந்த முறை ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டை நடத்தக்கூடிய சீனாவினுடைய அதிபர் ஜின்பிங் கூட பிரதமர் நரேந்திர மோடியோடு அதிக அளவுல நெருக்கம் காட்டிய அந்த புகைப்படங்களும் வீடியோக்கள் எல்லாம் வெளியாகிறது. எனவே இந்த கூட்டம் 2 நாட்கள் நடைபெற்று வரக்கூடிய ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டு கூட்டம் என்பது அமெரிக்காவினுடைய வரி விதிப்புக்கு பிறகாக கூடுதல் முக்கியத்துவத்தை பெற்றக்கூடிய நிலையிலே பிரதமர் நரேந்திர மோடியுடன் சர்வதேச தலைவர்கள் நெருக்கம் காட்டுவதும் இப்போது ரஷ்ய அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி ஒரே காரில் பயணித்திருப்பதும் கவனத்தையும் கூடுதல் முக்கியத்துவத்தையும் ஈர்த்திருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.